29 திங்கட்கிழமை ஜூலை 13, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இசை உலகில் சிங்கமாக தனி இடம்பெற்ற ஞானகான சரஸ்வதி எஸ். ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி. எங்கள் அரசன் நீயே என்று எதுவும் முடியை சூட்டாமல் சிங்கம் தனது திறத்தால் ஏற்றத்தால் தானே விளங்கின் அரசாமே என்ற கவிதைக்கு எடுத்துக்காட்டாக எஸ். ஜானகி 17 மொழிகளில் 48,000 பாடல்கள் பாடியுள்ளார். 6 தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் பாடியுள்ளார். பள்ளியே செல்லாமல் குருவிடம் இசையை கற்று இத்தகைய சாதனை புரிந்த எஸ். ஜானகிக்கு இந்திய அரசு வழங்கிய பத்மபூஷன் விருதினை தக்க காலத்தில் வழங்காமல் காலதாமதமாக வழங்கியதற்காக அதனை பெற மறுத்த சிங்கம் எஸ். ஜானகி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மாணவர்கள் பொறுப்பில்லாதவர்களா? நம்பி பொறுப்பினை அளிக்கப்படாதவர்களா? பொதுவாக நாட்டில் மாணவர்கள், அதிலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், பொறுப்பில்லாதவர்களாக, பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் பொதுவெளியிலும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு மாறாக நல்லோர் வட்டத்திற்குள் வந்த மாணவர்களின் பேச்சு, செயல்கள் கண்டு இது மட்டும் எப்படி என்று வியக்கிறார்கள். அவர்கள் பேசுவதை கண்டு ரசிக்கிறார்கள். இதோ மதுரை செசியில் கிராமப்புற மாணவர்களுக்கான 2 நாள் முகாமினை நடத்த திட்டமிடும் கலாம் ஜோதி மாணவர்கள் நலன்குமார், யாழினி, கீர்த்திகா, பாபாஷி இம்முகாமினை பற்றி கேள்விப்பட்டு காண வந்து பாராட்டிய காந்திய சிந்தனை சர்வோதயா பொறுப்பாளர்கள் சதீஷ்குமார், அனிதா தேவி இவர்கள் நடத்திய லட்சிய சட்டமன்றம் சிறுவர்கள் கற்றுக்கொண்ட மக்கள் அரசியல், வேட்பாளர் தேர்வு முதல் பிரச்சாரம், வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை, பிரதமர் தேர்வு, மந்திரி சபை அமைத்தல், பாராளுமன்ற கூட்டம், விவாதம், தீர்மானம் போன்றவை சொல்லிக் கொடுத்து செயல்பட வைக்கும்போது தமக்கு பழக்கப்படாத அரசியல் நடைமுறைகளை அறிந்து கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார்கள். அது மட்டுமின்றி பயிற்சி அளிக்கும் இந்த மாணவர்களும் தங்களை அறிவார்ந்தவர்களாக உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். நல்லோர் வட்டத்தின் இத்தலைமைத்துவ பயிற்சி யாருக்கும் வழங்க தயாராய் இருப்பதாக நல்லோர் வட்டம் இளைஞர்கள பொறுப்பாளர் பாபாஷி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் துறையை வலுப்படுத்த ஆலோசனை. தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் அப்பகுதியை சுற்றி சுமார் 500 கிராமங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வரப்பிரசாதம். ஏனெனில் சவால்கள் நிறைந்த பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது வீட்டிலேயே முழுமையாக அவர்களை கவனிக்க இயலாத நிலைமையில் சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் அவர்களுக்கு மருத்துவம், கல்வி, உணவு, தொழிற்பயிற்சி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு ஆகியவற்றை அளித்து வருவதுடன் வெளியில் வரவே இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது இல்லத்திற்கே சென்று பல்வேறு உதவிகளை செய்து வருவது அம்மாற்றுத்திறனாளிகளின் கவலையை போக்கி வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியினையும் அளித்து வருகிறது. இத்தனை பெரிய அரிய செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களான நிறுவனத் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் செயலாளர் சங்கர்ராமன் அவர்களும் கூட மாற்றுத்திறனாளிகள் என்பதே இதன் தனிச்சிறப்பு. தமிழகத்தில் இப்படி ஒரு நிறுவனம் தென்காசி சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதேபோன்று ஒரு சிறு அளவில் சேலம் அருகே அயோத்தியாபட்டினத்தில் சேவா அறக்கட்டளையில் இவரும் ஒரு மாற்றுத்திறனாளியான சக்திவேல் மற்றும் அவரது பெற்றோர் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, இருக்க இருப்பிடத்துடன் சிகிச்சை மற்றும் சரியான ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். ஆனால் அதுபோன்று தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் ஏதாவது இருப்பதாக தெரியவில்லை.
சென்னையில் அப்படி ஒரு தேவை இருக்கிறது என்ற சிந்தனையில் நாகதாஸ் என்ற மாற்றுத்திறனாளியால் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்டு வரும் தாயுள்ளம் அமைப்பின் ஒரு குழுவினரை நல்லூர் வட்டம் மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் சந்தித்து பேசினார். அப்போது 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு தென்காசி அமர் சேவா சங்கம் சென்று பார்த்து வர ஆலோசிக்கப்பட்டதாக உடன் சென்ற கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். விழிப்புணர்வு களத்தின் முதலுதவி பயிற்சி காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம் வைகுந்தபுரம் அரிமா சங்கம் வளாகத்தில் நல்லூர் வட்டம் 51வது துறையான முதலுதவி பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியினை அலர்ட் நிறுவனத்தின் பயிற்சியாளர் நீலகண்டன் வழங்கினார். இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு KG பாஸ்கர், அரிமா சங்க தலைவர் 324 1H செந்தில் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடக்கத்தில் விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் திருமதி உஷா வரவேற்புரையாற்றினார். அவசர காலங்களில் உயிர்களை காப்பதற்கு முதலுதவி அறிவு ஒவ்வொருவருக்கும் அவசியமான வாழ்க்கை திறன் என்பதை பயிற்றுனர் நீலகண்டன் வலியுறுத்தினார். விபத்துகள், மாரடைப்பு, மயக்கம், தீக்காயம், இரத்த கசிவு உள்ளிட்ட பல்வேறு அவசர நிலைகளில் மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி முறைகளை செயல்முறை விளக்கங்களுடன் வழங்கினார். நிகழ்ச்சியை மாணிக்க மாணவர் முகமது ஹாசிம் மற்றும் மாநில கள ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் இருவரும் தொகுத்து வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் தவமணி மகிழ்ச்சி உரையாற்றி நிறைவு செய்ததாக விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் உஷா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருவள்ளூர் மாவட்டம் நேரடி வாரக்கூடுதல். ஜூலை 12 ஞாயிறு இன்று காலை திருவாலங்காடு வட்டம் காவேரி ராஜபுரம் கிராமத்தில் விவேக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றதாகவும் நல்லூர் வட்டத்தின் இயல்பான கலாச்சாரப்படி பகல் அறுசுவை உணவுடன் வாரக்கூடுதல் நிறைவுற்றதாக கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.